அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன், யோகா டீச்சர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆசனம் வந்துட்டு வெயிட் லாஸோட பார்ட் 2 ஆசனம். நம்ம பழைய வீடியோ வந்துட்டு வெயிட் லாஸ்க்கான பார்ட் 1 பார்த்துருந்தோம். அது பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோடனே டயட் வந்துட்டு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் சுகரை வந்துட்டு சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உடம்புல வந்துட்டு வாட்டர் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வாட்டர் லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம உடம்பும் அந்த ஸ்கின் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு ஒரு 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்துட்டு அந்த 30 செகண்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஒரு 5, 10 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த ஆசனம்லாம் பண்ணுறதுக்கு. ஸ்மால் ஹேபிட்ஸ் மேக் அ குட் ரிசல்ட், பிக் ரிசல்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆசனம் வந்துட்டு உட்கட் ஆசனம், அதாவது சேர் போஸ். அதை எப்படி பண்ணி பார்த்துலாம். மேட்டில் வந்துட்டு கால் வந்துட்டு ஷோல்டரில் வாங்கலாமா வச்சுக்கோங்க. இன்ஹேல் நேராக கை நீட்டிக்கோங்க. எக்ஸல் வந்துட்டு முட்டியை மடக்கி ஒரு சேரில் உட்காந்த மாதிரி போஸ் கொண்டு வரணும். இது வந்துட்டு இந்த பயிற்சி வந்துட்டு 1 நிமிஷம் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 1 ஹவர் வாக்கிங் போகிறதுக்கு சமமான இந்த ஆசனம். இது வந்துட்டு இந்த பயிற்சி வந்துட்டு யாரெல்லாம் பண்ணக்கூடாது, அதாவது முழங்கால் பலவீனம், அப்புறம் வந்துட்டு கணுக்கால் சுளுக்கு இருந்தால் இந்த ஆசனம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, மூட்டுகள் வந்து நல்லா பலம் பெறும், மூட்டு வலி வராது, தோள்பட்டை வலி வராது, மெயினாக தட்டை பாதம் சரியாகும், கீழ் முதுகு வந்துட்டு ஸ்ட்ரென்த் ஆகும், இதயம் வந்துட்டு நல்லா செயல்படும், டைஜஷன் நல்லாயிருக்கும். ரிலாக்ஸ், நார்மலாக வந்துக்கோங்க. கை கீழே இறக்கிங்க, கால் 2 சேர்த்து. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசனம் வந்துட்டு திரிகோணாசனம், அதாவது ட்ரையாங்கிள் போஸ். மேட்டில் வந்துட்டு 1 மீட்டர் கால் இடைவெளி வச்சுக்கோங்க. ரைட் பாதத்தை வந்துட்டு 90 டிகிரி திருப்பிக்கோங்க. கை வந்து பக்கவாட்டில் இன்ஹேல், எக்ஸே வந்துட்டு ரைட் கை வந்துட்டு ரைட் கால் பக்கத்தில் வரணும். அதாவது தரையில் வைக்கணும். தரையில் வைக்காத முடியும் காலில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் கை வந்துட்டு மேலே தூக்கி தலையை வந்துட்டு லெஃப்ட் கையை பார்க்கணும். வந்துட்டு தலை சுற்றுறவங்க இந்த பயிற்சி வந்துட்டு பண்ண வேணாம். திரின்னா 3, கோணம்னா முக்கோணம், அதாவது முக்கோணமாக இந்த போஸ்டர் வரணும். இது வந்துட்டு யாரெல்லாம் பண்ணக்கூடாது, கழுத்து, இடுப்பு, முதுகு தண்டில் காயம் இருந்தால் இது பண்ண வேணாம். அதுக்கப்புறம் தலைவலி, ஒற்றை தலைவலி, வயிற்றுப்போக்கு இருந்தால் இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ், கையை பக்கவாட்டில் கொண்டு வந்துருங்க, கால் நேராக வச்சுக்கோங்க, ஒரிஜினல் பெஸ்ட்டுன்னு வந்துருங்க. இப்போ வந்துட்டு ஆப்போசிட் சைடில் பண்ண போகிறோம். எந்த கால் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட். இப்போ லெஃப்ட் லெக்கில் வந்துட்டு 90 டிகிரி வச்சுக்கோங்க. லெஃப்ட் கை வந்துட்டு லெஃப்ட் கால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரைட் கை வந்துட்டு மேலே தூக்கி தலையை வந்துட்டு ரைட் கையை பார்க்கணும். இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னா, நம்ம உடலில் வந்துட்டு தேவையில்லாத கொழுப்பு வந்துட்டு கரையும். அப்புறம் கால், இடுப்பு, தோள்பட்டை வந்துட்டு ஸ்ட்ராங்காகும், முதுகு வலி வராது, ஜீரண சக்தி அதிகரிக்கும், பசி வந்துட்டு நல்லா எடுக்கும், சயாட்டிக்கா பிரச்சனை வராது, மன அழுத்தம் இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இந்த ஆசனம் பண்ணும்போது. இப்போ வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கையை வந்துட்டு பக்கவாட்டில் கொண்டு வந்துக்கோங்க, கால் நேராக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசனம் வந்துட்டு வீரபத்ராசனம் 2. அதை எப்படி பண்ணலாம்னா, மேட்டில் வந்துட்டு 3 ஃபீட் இல்லை 4 ஃபீட் கால் அகலமாக வச்சுக்கோங்க. ரைட் கால் வந்து 90 டிகிரி திருப்பிட்டு ரைட் நீ பெண்ட் பண்ணிட்டு ரைட் கை வந்து 2 கையும் பக்கவாட்டில் நீட்டிக்கோங்க. எந்த கால் பெண்டாக இருக்கோ அந்த பக்கம் தலையை திருப்பி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இந்த போஸ்டரில் நிற்கணும். ஒரு வீரர், அதாவது வாரியர் மாதிரி நிற்கணும். இது வந்துட்டு ஒரு 20 to 30 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இது நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணிக்கலாம். இது யாரெல்லாம் பண்ணக்கூடாது, ரீசெண்டாக முழங்கால், கணுக்கால், அப்புறம் இடுப்பில் ஏதாவது ஒரு காயம் இருந்தாலோ இல்லை சர்ஜரி ஏதாவது இது பண்ணியிருந்தாலோ நீங்கள் வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹை பிபி இருந்தால் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வயிற்றுப்போக்கு அல்லது இதயத்தில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ், கால் நார்மல் பொசிஷன் கொண்டு வந்துருங்க. இப்போ வந்துட்டு ஆப்போசிட் சைடு, அதாவது அடுத்த காலில் பண்ணிக்கலாம். லெஃப்ட் கால் வந்துட்டு 4 ஃபீட்டை வச்சுக்கோங்க. லெஃப்ட்டு பார்த்து திருப்பிக்கோங்க 90 டிகிரி. லெஃப்ட் நீ பெண்ட் பண்ணிட்டு 2 கையை வந்துட்டு பக்கவாட்டில் நீட்டிக்கோங்க. இதனால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு கால், தொடை, அதுக்கப்புறம் பிட்டம், கணுக்கால் இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. ரத்த ஓட்டம் வந்துட்டு நல்லாயிருக்கு. முதுகு வலி வந்துட்டு நம்மளுக்கு வராது. இது வந்துட்டு கர்ப்ப காலத்தில் வந்துட்டு நம்ம பண்ணும்போது முதுகு வலி வந்துட்டு வராது. பட்டு நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணுங்கள். அப்புறம் மைண்ட் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் ஆகும், தட்டை பாதம்லாம் சரியாகும், சயாட்டிக்கா பிரச்சனை வராது, மல்ட்டுத்தன்மை பிரச்சனை வராது. ரிலாக்ஸ். நம்ம பார்க்க போகிற ஆசனம் வந்துட்டு வியாகராசனம். அதை எப்படி பண்ணலாம், மேட்டில் வந்து நீல ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2 கை வந்துட்டு கீழே வச்சுட்டு ரைட் காலையும் கழுத்தையும் ஒரே சேம் டைம் மேலே தூக்கணும். அதே மாதிரி கீழே எக்ஸேலில் வந்துட்டு 2மே கீழே வரணும். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். இந்த மாதிரி ரைட்டில் ஒரு 10 கவுண்ட்ஸ், லெஃப்டில் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு யாரெல்லாம் பண்ணக்கூடாது, அதாவது 2 முட்டியில் வந்துட்டு ஏதாவது இன்ஜுரி இருந்தால் நம்ம பண்ணக்கூடாது.
அப்புறம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்ஸ், ஸ்லிப்டு டிஸ்க் இது இருந்தால் பண்ணக்கூடாது. ஹை பிபி, லோ பிபி 2 பேருமே இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு இதை பண்ண வேணாம். ரீசெண்டாக ஏதாவது சர்ஜரி இருந்தாலும் இது பண்ண வேணாம். இதனால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னா, தோள்பட்டை, கால், அதுக்கப்புறம் கோர், க்ளூட்டஸு, தொடை பகுதிக்கெலாம் ஸ்ட்ரென்த் ஆகுது. டைஜஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது. இது வந்துட்டு அப்டோமினல் ஆர்கானை வந்துட்டு மசாஜ் பண்ணுறதுனால டைஜஷன் வந்துட்டு நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. ப்ளட் சர்க்குலேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது. கான்சன்ட்ரேஷன், அப்புறம் நரம்பு மண்டலம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வேலை பார்க்குது. ஃப்ளெக்சிபிலிட்டி, தொடையில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி செஸ்ட்டில் வந்துட்டு நல்லா வேலை செய்யுது. ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுது. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். நம்ம பார்க்க போகிற ஆசனா வந்துட்டு நவாசனா, போட் போஸ். மேட்டில் வந்துட்டு உட்காந்துக்கோங்க. கால் 2 ரைஸ் பண்ணணும், கை வந்துட்டு ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு போட் அந்த போஸ்டர் மாதிரி இருக்கணும். இது யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, லோ பிபி இருக்கிறவங்க பண்ண வேணாம், தலைவலி இருக்கிறவங்க பண்ண வேணாம், அப்புறம் நெக் பெயின், அப்டோமின் ப்ராப்ளம் எதுவும் இருந்தால் இது பண்ண வேணாம். இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது. கோர் மசில் வந்துட்டு ஸ்ட்ரென்த் ஆகுது. பேலன்ஸாகவும் ஃபோக்கஸும் கிடைக்குது. ஹிப்பும் ஸ்பைனும் நமக்கு ஸ்ட்ரென்த் ஆகுது. ரிலாக்ஸ். இந்த ஆசனாலாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸில் வந்துட்டு குட் ரிசல்ட் கிடைக்கும். யோகா பேசிக்காகவே உடம்பும் மனசு வந்துட்டு ரிலாக்ஸேஷனுக்காக தான். நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இதை பண்ண வேணாம், எஃபெக்ட் போட்டு பண்ண வேணாம். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணுன்னா என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்கான டாபிக் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கான வீடியோ பார்த்துடலாம். தேங்க்யூ.